வயிற்றுல ஒரே பொறுமல், ஒரே இறைச்சல், ஒரே மந்தமா இருக்கு, ஒரே வாயு சேர்ந்துக்குது. எப்பாடி எல்லாம் சேர்ந்து உன் வயிற்றுலதான் வந்துச்சான்னு கேட்டேன். அக்கா, நீ எனக்கு தெரியாது, என்ன செய்வியோ ஏது செய்வியோ, எனக்கு மருந்து சொல்லு, எனக்கு இந்த மாத்திரை சூரணம் எல்லாம் எனக்கு பிடிக்கல, நீ ஏதாச்சும் சமையலா சொல்லி கொடு, அதுதான் எனக்கு வேணும்னு. இருக்கவே இருக்கு அமிர்த பொடி, தனியா, துவரம்பருப்பு, சுக்கு, கண்டத்திப்பிலி, கருவேப்பிலை, பெருங்காயம், ஓமம், சீரகம், இந்த 8 பொருளும் சேர்ந்தா அமிர்த பொடி செஞ்சிடலாம். இப்ப இதை நல்லா செவக்க வறுக்கணும். இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியிலேயே பொடி பண்ணிவிட்டோம்னா அத பத்திய பொடி, அமிர்த பொடி, பத்திய பொடி. அதுக்கு மேல கொஞ்சம் புளியும் உப்பும் வச்சு ரசம் வச்சுட்டோம்னாக்கா அது பத்திய ரசம்.